வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்டிபிசியில் வரக்கூடிய வேகன்சிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேகன்சிஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி படித்தா பாஸ் பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், சரியா? ஸோ என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா +2 அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம்ஸை வந்து ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 மந்த்துக்குள்ளாடி எக்ஸாமோட கால்ஃபர் வந்து வந்துடும். ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை நாளைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ 22 லட்சம் பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், சரியா? ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுற ஆளாக இருக்கலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்டிபிஎஸ்சி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நிச்சயமாக இருக்கும், சரியா? ஸோ நான் எப்போதுமே சொல்லக்கூடியதான். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் அது வாய்ப்பாக பார்க்கக்கூடாது, அது எப்படி பார்க்கணும், ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோட லைஃப், இதுக்காக நான் வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவேன், இதை நான் அடையாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் வந்து அதை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சான்ஸாக அந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு இருக்குது, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் காலேஜ் வந்து முடிச்சிட்டேன், நான் அடுத்த மாஸ்டர் படிக்கலாமா, இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒரு அண்ணனா நான் என்ன சொல்லுவேன், சரியா? சும்மா இல்லை, ஒரு அண்ணனா அப்படின்னா வந்து ஒரு எமோஷனல் பிஹேவியர் தான், அப்படி தானே? ஸோ ஒரு அண்ணனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உனக்கு வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக நீ இருக்க, உன்னோட இன்கம் நம்பி உன்னோட ஃபேமிலி வந்து இல்லை, நீ மாஸ்டர் படித்தாலும் இல்லை படிக்கலனாலும் உன்னை நம்பி தான் உன் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு நீ தைரியமாக போய் மாஸ்டர் படி. ஸோ இந்த மாஸ்டர் வச்சு நீ என்ன பண்ண முடியுமா அப்படின்னா அடுத்து நீ பிஹெச்டி பண்ணிட்டு ஏதாவது ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக போக முடியும், சரியா? இதே இது உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஸோ உன்னை நம்பி தான் இருக்கிறாங்க, நீ வேலைக்கு போனால் தான் உன் ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாஸ்டருக்கு போகாத, சரியா? ஏன் அப்படின்னா உன்னோட சந்தோஷத்தை விட உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச உன்னோட அப்பா அம்மாவோட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாஸ்டர் நீ படித்து முடிச்சுட்டு 2 இயர் கழிச்சு நீ வெளியில் வரும்போது உன் கையில் ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். என்னடா சார் வந்து கஷ்டப்பட்டு படித்த அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை பேப்பர் சொல்லிட்டாங்களா, உண்மைக்குமே அந்த பேப்பர் தான், சரியா? அந்த பேப்பருக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணாதான் அது வந்து ஒரு டிகிரியாகவே மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 12th முடிச்சுட்டு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த டிகிரி கூட முடிச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கூட என்னதான் ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பருக்கு நீ வந்து நீ இருக்கிற ஜாபை பொறுத்து நீ என்ன மைல சைன் பண்ற, ஒரு கிரீன் இங்க்ல சைன் பண்ணனா அந்த பேப்பரோட வேல்யூ வந்து கூடும், இல்லை சாதாரணமாக நீ சைன் பண்ணால் அந்த பேப்பரோட வேல்யூ வந்து குறையும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்ம டிகிரி படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகம் உங்களை வந்து மதிக்க ஆரம்பிக்கும், சரியா? அதனால் தயவு செஞ்சு கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்க யாரும் மாஸ்டருக்கு போகாதீங்க. அந்த 2 இயர்ஸாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் உனக்கு பிடிச்ச எக்ஸாம்ஸை நல்லா சீரியஸாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரியா? இதை ஒரு அண்ணனா என்னோட அட்வைஸ், சரியா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம், டிஎன்பிஎஸ்சி முடிச்சவங்க கூட இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், என்டிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் மேக்ஸ் மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரீசனிங், சயின்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சயின்ஸில் தியரிலாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, சயின்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுக்கு கூட நம்ம சேனலில் ரிப்பீட்டட் ரயில்வே எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு ஒரு சீரியஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம், சரியா? ஸோ என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நமக்கு 2 தான் நடக்க போகுது, சரியா? ஸோ இந்த ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு நமக்கு 2 எக்ஸாம் நடக்க போகுது, சரியா? ஸோ இந்த ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நம்ம 3 டாபிக் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சரியா? ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல என்ன இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஜிகேவும் இருக்கும், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இது கூட தான் வரும், சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்டேஜ் 2க்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு 30 கொஸ்டின்ஸும் ஸ்டேஜ் 2க்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு 30 கொஸ்டின்ஸும் ஸ்டேஜ் 2க்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டைம் தான் வித்தியாசம். ஸோ ஸ்டேஜ் 1க்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ என்ன டைம் வித்தியாசம் அப்படின்னா இதுக்கும் 90 மினிட்ஸ் தான் டைமு, இதுக்கும் 90 மினிட்ஸ் தான் டைம். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ 100 கொஸ்டின்ஸ்க்கும் 90 மினிட்ஸ் தான் டைமு, 120 கொஸ்டின்ஸ்க்கும் 90 மினிட்ஸ் தான் டைம், சரியா? ஸோ நம்ம ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண தான் ஸ்டேஜ் 2ஓட வேலை, சரியா?
ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணலாம் எல்லாத்தை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதற்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆஃப்லைன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்கோம். சரியா, ஆஃப்லைன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் ஹாஸ்டல் இருக்குது. சரியா, பாய்ஸுக்கு இருக்குது, கேர்ள்ஸுக்கு இருக்குது. பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஹாஸ்டல் இருக்குது. சரியா, ஸோ ஜூன் 10th வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூன் 10th மண்டே வந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 வரும். நீங்கள் குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்டிபிசி எக்ஸாம் முடிஞ்சு குரூப் டி வரைக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 1300. சரியா, இதில் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆயிரும். ஆப்டிடியூட் கவர் ஆயிரும், ரீசனிங் கவர் ஆயிரும், ஜிகேவும் கவர் ஆயிரும். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். சரியா, ஸோ கிளாஸ் மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து கிளாஸு, ப்ராக்டிஸ் கொஸ்டின், அப்புறம் டெஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே இந்த 1300 அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து கொடுக்குறோம். சரியா, ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ஸோ எப்போதுமே நம்மளோட கான்செப்ட் வந்து என்னது, ஏழை சொல் அம்பலம் ஏற வேண்டும் என்றால் ஏழையே அம்பலம் ஏற வேண்டும். ஏழை சொல் அம்பலம் ஏற வேண்டும் என்றால் ஏழையே அம்பலம் ஏற வேண்டும். அதாவது கஷ்டப்படுற நம்மலாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா, சரியா, நம்மளோட வார்த்தையெல்லாம் இன்னொருத்தன் கேட்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும். புரியுதா, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம கஷ்டப்பட்டுட்டு என்ன சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்டு அங்கே நின்று நம்ம சொல்லும் போது நம்மளோட வார்த்தையை நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும், இது மட்டும்தான் எங்களோட எய்ம். சரியா, ஏன்னா அந்த எஜுகேஷனுக்காக நானும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதோட பலன் அதோட இதுதான் இதாக இருக்கலாம். சரியா, அதனால அஃபோர்டபுள் ஃபீஸ் நம்ம கொடுக்குறோம். சரியா, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 10க்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜூன் 10th பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7500 தான் வரும் ஃபீஸ். சரியா, ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மந்த்லி 4000. இது வந்து பாய்ஸ்க்கு. சரியா, ஸோ கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மந்த்லி 5000 வரும். ஸோ ஏன் அந்த 1000 கூடுதல் அப்படின்னா, ஸோ எப்போதுமே தெரியும் பெண் பிள்ளைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி பர்பஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 5000 வாங்குறோம். ஸோ பாய்ஸ்க்கு 4000 தான் நம்ம வாங்குறோம். சரியா, ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7500. இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபீஸுக்கு எந்த இன்ஸ்டியூட்லையுமே கண்டிப்பாக கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ எங்களோட குவாலிட்டியில், ஸோ ரயில்வேக்கு எக்ஸாக்ட் பேட்டர்ன் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் 4-5 பிரான்ச்சு 10-15 பிரான்ச்லாம் வச்சுருக்காங்க. புரியுதா, ஸோ நீங்கள் ஓனரை போய் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க. ஸோ நான் தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஓனர். ஸோ நானே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ என்னோட கிளாஸ் வந்து 24/7 அங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ஸோ அப்போது அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 20,000 ரூபாய் கட்டி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறத நீங்கள் என்னோட இன்ஸ்டியூட்டில் 7500 நீங்கள் படிக்க முடியும். இந்த 20,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கிடைக்குது பார்த்தீங்களா, அதை விட அதிகமான குவாலிட்டி நிச்சயமாக எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கும். ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களோட ஃபீட்பேக் தான். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இதையும் தாண்டி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஃபீட்பேக் கேட்கலாம். ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. போன உடனே ஃபீஸை வாங்கி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு. புரியுதா, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடிய பாதையும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய விஷயமும் கரெக்டாக இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான விஷயமா என்னோட இன்ஸ்டியூட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா, ஸோ 9384417810. சரியா, ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே கண்டிப்பாக கிடைக்காது. சரியா, என்னடா கன்னியாகுமரி இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஸோ இதுதான் உண்மை. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சொல்லலாம். ஸோ ஹீட்டே இருக்காது. ஸோ நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, அப்படி யாராவது ஜாயின் பண்ணணும், ஒரு 6 மந்த் நான் வந்து ஃபோக்கஸ்டாக படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ரயில்வே மட்டும் கிடையாது, ஸோ எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸ்பெஷலாகவே கோச்சிங் கொடுக்குறோம். யாருக்காவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 4 இயர்ஸில் 140+ ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம்.
ஸோ அடுத்த 4 இயர்ஸில் எங்களோட ரிசல்ட் வந்து 10 மடங்கு மாறப்போகுது. ஸோ அதுக்கான எஃபோர்ட் தான் நாங்கள் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் ரீசனிங். ஸோ இது படித்தாச்சு. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஸ்டின், ஸ்டேஜ் 2னா 50 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 30 கொஸ்டின், ஸ்டேஜ் 2னா 35 கொஸ்டின், ரீசனிங் 30 கொஸ்டின், ஸ்டேஜ் 2னா 35 கொஸ்டின். இதில் இந்த ரீசனிங் ஒரு மேட்ரே கிடையாது, ஈஸி, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்ஸ் ரீசனிங் நம்ம மேக்ஸ் அண்ட் ஜிகேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கு தான். ஸோ என்சிஆர்டி புக்கு நீங்கள் நல்லா படிச்சுட்டு ப்ளஸ் ஒய்சிடியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட்டாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எதில் அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப். ஸோ நம்மளோட லேர்னிங் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேணால் ஃப்ரீ மெட்டீரியல் வந்து அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒய்சிடி புக்கெலாம் ஃப்ரீயாகவே அதில் இருக்குது. சரியா? ஸோ நம்ம டெஸ்ட் எல்லாமே மாசா லேர்னிங் ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரியா? ஸோ வேறு யாருக்கும் கிடையாது, நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நல்லா படிங்க. முதல்ல பேசிக்ஸ் படிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எல்லாமே பாதி தான் சொல்லி தராங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சார் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட கோர்ஸ் வாங்கிக்கோங்க. என் கோர்ஸும் சொல்ல, அவங்களோட கோர்ஸையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பேசிக்ஸ் வந்து நல்லா படிங்க. ஸோ பேசிக்ஸ் நல்லா படிங்க, எல்லா மாடலும் A to Z கவர் பண்ணுங்கள். பேசிக்ஸ் நல்லா படிச்சுட்டு ஒய்சிடி புக்கை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒய்சிடி புக்கில் இருக்கிற ஆல் கொஸ்டின்ஸ், எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் டஃப்பாக இருக்குதோ, கஷ்டமாக இருக்க கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு ரெண்டாவது வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஜ் 3 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டெஸ்ட் புக்கில் பேக்கேஜ் வாங்கி வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு டெஸ்ட் புக்கில் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு பேக்கேஜ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டெஸ்ட் புக்கில் இருக்க மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட் போடணும். அதில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 10 டெஸ்ட் போடணும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கோர் வந்து 10 மார்க் இருந்துச்சுன்னா இந்த அடுத்த 10 டெஸ்ட் முடிக்கும்போது 20 மார்க் நிச்சயமாக மாறிடணும். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே வரணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி 100 மார்க் டெஸ்ட்டாவது எழுதிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 100 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் அங்கே எழுதக்கூடியது 101வது மார்க் டெஸ்ட் தான். ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணால் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல ஒரு முடிவு பண்ணுங்கள், உங்களுக்கு ஏன் இந்த வேலை வேணும், இந்த ரயில்வே வேலை ஏன் வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணுமா, இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான், நம்ம ராஜா மாதிரி வாழ வேணாமா, இப்படிங்கிற விஷயத்த ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ நம்ம லைஃப் மாறாதா? மாதம் 10,000 20,000 சம்பளம் வாங்கி நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம ரன் பண்ண முடியும்? மாதம் ஒரு 35-40,000 சம்பளம் வாங்க வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மேபி ஒரு இடம் கூட அவங்க வச்சிருக்காம ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளை அவங்க வந்து ஒரு படிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத அந்த கல்வி, ஒருவேளை அவங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு தலைமுறை உடனேலாம் மாறாது, கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ அந்த கல்வி வச்சு நம்ம தான் எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா 6 மாதம் தாங்க, அடித்து சொல்கிறேன், 6 months. இந்த ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு கல்யாண வீடு, காது குத்து வீடு, சடங்கு வீடு எல்லாத்தையும் மறந்துருங்க. மொத்த உலகத்தையுமே மறந்துருங்க. ஃப்ரெண்டு ஒருத்தனும் நமக்கு தேவை கிடையாது. இந்த 6 மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. படிப்பு படிப்பு படிப்பு, இதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. படிப்பு தான், படிப்பு 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 தான். இதை தவிர ஒன்றுமே யோசிக்காதீங்க. படித்தா வேலை, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரியா? ஸோ இந்த எஃபர்ட்டை ஒரு 6 மாதம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த சிலபஸை கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனால் கூட நோ ப்ராப்ளம். சரி? ஆனால் மறக்கக்கூடாது, 6 months எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். போட்டிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்டிபிசி எக்ஸாம் உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது, ஸோ இன்னைக்கு வந்து இப்படி இருக்கும், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் மோட்டிவேஷன் இப்படி இருக்கும், அடுத்த நாள் அப்படியே புஷ் பண்ண மாதிரி போயிடும். இது மோட்டிவேஷன் கிடையாது, டிசிப்ளின். சரியா? ஸோ இன்னைக்கு இருக்குதுன்னா இப்படியே போகும் டிசிப்ளின். ஸோ அது கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடில் போய் நம்ம என்ன பண்ணுவோம்,
கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், அச்சீவ் பண்ணும். சரியா? ஸோ அதனால மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது, தூக்கி தூர போட்டுருங்க அதை. அப்போ என்ன நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிசிப்ளின். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த டிசிப்ளினோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், கஷ்டப்படுற நம்மளை மாதிரி பிள்ளைங்க மேலே வரணும் அப்படின்னா படிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதம். அந்த படிப்பை நம்ம கரெக்டான வழியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தலைமுறையே நல்லா இருக்கும். ஸோ எல்லா ஜென்ரேஷன்லையும் ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த பாவர்ட்டி செயினை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, அந்த வறுமை கோட்டை கிழித்து எறிந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடிய ஆளா யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆளா நீங்களா இருங்க. உங்களோட தலைமுறையே நல்லா இருக்கணும். இது உங்களுக்கான படிப்பு கிடையாது, உங்களோட ஜென்ரேஷனுக்கான படிப்பு. ஸோ இதை வந்து விட்டுறாதீங்க. உங்களுக்கு யாராவது நம்மளோட கிளாஸஸ் அண்ட் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பரை என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆத்மார்த்தமான நன்றிகள். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் நிச்சயம் எதிர்பார்க்கல. ஸோ இன்னும் எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.